எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு காத்து கிடந்தாலும், பிரதர் ஸ்பீடா அந்த ரெண்டையும் உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குங்க. தோத்திரம். எபிலிட்டி என்பது எப்படி வருதுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுல இருந்தா எபிலிட்டி வருது. ரெஸ்பாண்ட், எபிலிட்டி கிவ்ஸ் எபிலிட்டி. ரெஸ்பாண்ட்னா உத்தரவாதம். ஆமா, எத்தனை பேர்ட்ட ரெஸ்பாண்ட் இருக்குன்னு பாருங்க. ரெஸ்பாண்ட் இல்ல எபிலிட்டி வரல. ஒரு பெருக்குமார் கணக்கு அல்லது ஒத்த குச்சி கிடக்குன்னு வைங்களேன், ஒரு குச்சி கிடக்கு, நீ வாரீங்க, காலு கடியில் ஒரு குச்சி இருக்கே, அது யார் மேலே அது குத்திட்டா சக்கரை நோயாளியா இருந்தா பிற காலையை எடுக்கணும், கல்லறைக்கு போகணும். அது நல்ல வம்பு கிடையாது, ஆனா அது என்னது, ஒரு குச்சி தான். ரெஸ்பாண்ட் இருக்கா நம்மகிட்ட, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நோ, நிறைய பேட்ட கிடையாது. அந்நிய பாஷை வானத்தை கிழிக்க பேசுவான், பாய கிழிக்க முழங்கால துள்ளுவான், பட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவருக்கு மகிமையா நான் சொல்றேன், ஒரு தப்பு கண்டாலும் நான் அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். அதை சரிப்படுத்தி தான் அடுத்த அந்த இடத்தை விட்டு போவேன். பரலோகம் நம்மை பார்க்கிறது. கையில தட்டில சொல்லுங்கள், ஏன் ஏன் யார் பார்க்கிறா? தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறா. ஆமா. ஓ ஜான் ராஜா, ஒரு குச்சி கிடந்தா இது யார் மேலாவது குத்திருமே நினைக்கானே, எடுத்து அந்த ஓரத்தில் இருக்கிற பெருக்குமார் எடுத்து அதுக்குள்ள மீண்டும் வச்சு அந்த கயிறை இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தி 2 குத்து குத்தி வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சுட்டு போறானே. He had responsibility. இவன் கையில தான் சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த கோடிகளை கர்த்தர் கொடுப்பார். சும்மா கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ எபிலிட்டி எப்படி வருதுன்னா, ரெஸ்பாண்டி ஆற்றல் இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன வரும், எபிலிட்டி வரும். சோதரம் உண்டாட்டு.